رباه عفوك إني للنور مدت يداي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ஷேக் சொன்ன மாதிரி ஒரு திருமண வாழ்வு வெற்றியா தோல்வியா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரே அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன விஷயங்கள் என்ன கேட்டீங்கல்ல? பதில் சொல்லுங்க. என்ன விஷயத்த ஷேக் அவங்க குர்ஆனுடைய வசனத்தில் சொன்னாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததுடைய நோக்கம் என்ன? தமிழ்ல தானே பேசினாங்க, கேட்டீங்கல்ல எல்லாரும்? நோக்கம் என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த அமைதி, மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும். இப்போ எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மன நிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது. அது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும். அல்லாஹ் ஏற்படுத்தின, அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உறவில் உள்ள அந்த அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் விரும்புகின்ற திருமண வாழ்வு. இந்த பொறுப்பு ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆணுக்கும், அமைதியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கும் இருக்கு. இந்த ரெண்டு பொறுப்பை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில விசாரணை செய்வான். குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவரவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் கணவனிடத்திலே விசாரணை செய்வான். கணவனுடைய விஷயங்களை நிர்வகிப்பதுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் மனைவியிடத்திலே விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பும் அன்பை கொடுக்கிறதும் அன்பை பெறுகிறதும், இந்த ரெண்டும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் அது கணவன் மனைவியுடைய பொறுப்பாக அமையும். ரெண்டு பேர்ல நான் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனா மட்டும் இருந்து அன்பை கொடுக்கக்கூடியவனா இல்லைன்னா என் பொறுப்பு மறுமையில விசாரிக்கப்படும். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட உறவு. அது அந்த உறவில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ இருவரிடத்திலும் அல்லாஹ் அதை குறித்து, இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் இந்த உறவில் நிம்மதியும் மன நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வார். சரியா? 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார். எந்த விஷயத்துக்காகவெல்லாம்? ஒரு பெண் பொருளுக்காக, செல்வத்திற்காக ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். 2வது குடும்பம், குலம், கோத்திரத்துக்காக, அந்த நல்ல குடும்பம் உள்ள பெண்ணா இருந்தா திருமணம் செய்ய ஆசைப்படுவான். அடுத்து அழகுக்காக, எல்லாருடைய குறிக்கோளும் அங்கதான் இருக்கும். அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க. அடுத்ததா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தீனுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க? ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், தீனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தீன் என்றால் என்ன? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தீனுன்னு சொன்னா, வீட்டில் போய் பொண்ணு பார்க்க தேட சொன்னால் அது நம்ம பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு எந்த மதரசால ஓதிருக்கான்னு பார்ப்போம். நம்ம மதரசாக்கெல்லாம் போயிருக்க மாட்டோமாண்ணா? அந்த பொண்ணு கரெக்டாக 5 வக்து தொழுகிறாளான்னு பார்ப்போம். 5 வக்து நம்ம தொழுகிறோமாலாம் நம்ம பார்க்கறது இல்லை. அல்லது அந்த பெண் குர்ஆனை ஒழுங்கா ஓதுவாளா அல்லது குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிருக்காளான்னு பார்ப்போம்.
குறிப்பாக அதை விட மேலே இப்போ எல்லாரும் பார்க்குறது எந்த மதரசால ஓடி இருக்கா, காலேஜுக்கு போகாமல் ஏதாவது மதரசால ஓதி இருக்காங்களான்னு பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீனுங்கிறது கல்வி அல்ல, மார்க்க கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமாக அங்கே சொல்லலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீன் குணம். அல்லாஹுடைய மார்க்கத்துடைய குணத்தை, அல்லாஹுடைய தீனை ஏந்தி இருக்கக்கூடிய பெண். இல்மும் வாழ்வும் எல்லாருக்கும் முன்னா இருக்காது, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இல்மின் அடிப்படையில் குணங்களை அமைத்து கொண்டவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்மிற்கும் குணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவருக்கு, அந்த பெண்ணுக்கு இயற்கையாக கோபம் அடையக்கூடிய குணம் இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு அதிகமாக முகம் சுளிக்கக்கூடிய குணம் இருக்கலாம். பல குணங்கள் பெண்கள்கிட்டையும் இருக்கும், ஆண்கள்கிட்டையும் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஃபர் ஃபி தாத்தி தீன் அப்படின்னு சொன்னதுடைய அடையாளம் குணம். குணமுள்ள கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்து, கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து, வதாஅத் ஜௌஜஹா, கணவனுக்கு எந்த நிலையிலும் கட்டுப்படக்கூடிய பெண்ணாக எந்த ஒரு பெண் இருக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள். சொர்க்கம் நுழைவாள்னு வருதா இல்ல? விரும்பிய வாசலால் சொர்க்கத்துடைய எந்த வாசலின், விரும்பிய வாசலால் சொர்க்கம் நுழைவாள். சொர்க்கத்துடைய எந்த வாசலின் வழியாக அந்த பெண் நுழைய ஆசைப்படுகிறாளோ அந்த வாசலின் வழியாக நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான். எந்த ஒரு பெண், சொல்லுங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து, கணவனுக்கு முழுவதும் கட்டுப்படுகிறாளோ அந்த ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பெண்ணாக சொன்னாங்க. இப்ப இந்த குணமுள்ள பெண்ணை யார் ஒருவன் தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பானோ அவனுடைய வாழ்வு நிம்மதியோடு முடியும். அழகு அன்னைக்கு இருக்கும், அந்த வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே அழகு இருக்காது. குடும்ப கௌரவம் இன்னைக்கு வேணாலும் கீழே போகும், மேலே வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன? செல்வம், நேத்து பணக்காரன் இன்னைக்கு ஏழை. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம்ல. எதுவுமே நிரந்தரமா இருக்காது அந்த பெண்ணிடத்துல. ஒரு விருப்பத்தோட இந்த 3ல எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு நாள் மாறிடும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அழகுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆணுடைய இயற்கையான குணம் அதுதான். இந்த 3ல எதுவுமே அவனுக்கு அந்த நேரத்தில் திருப்தி அளிக்கலாம், ஆனால் திருமணம் முடிச்சு சில ஆண்டுகள்ல அவனுக்கு திருப்தி அளிக்காம போயிடலாம். அதான இயற்கையான மனிதனுடைய குணம். உலக அலங்காரம் அப்படிதான் அவனுக்கு காட்சி அளிக்கும். ஆனால் நிரந்தரமா நிலையா இருக்கக்கூடியது அந்த பெண்ணிடத்துல, அந்த பெண் உள்ளத்துல சுமக்கக்கூடிய இந்த தீன், இந்த தொழுகை, இந்த நோன்பு, அல்லாஹ்வுக்காக கணவனுக்காக அல்லாஹ்வுடைய பார்வையில் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம். கணவனுக்கு எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாதவருக்கு சஜிதா செய்வதற்காக நான் பணித்திருந்தால் பெண்ணை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது சஜிதா. அதனால தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு பணியக்கூடிய பெண், கணவன் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உட்பட்டிருந்தால், கணவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் அடிபணியக்கூடிய பெண்ணாக அந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் அந்த நிம்மதியை குடும்பத்தில் ஏற்படுத்துவான். ஒரு விஷயத்துல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்றேன். இந்த மேல சொன்ன விஷயம்தான். ஒரு பெண் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆண் இந்தந்த நிபந்தனைகளோட ஒரு பெண்ணை தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு. ஆனா ஒரு பெண்ணும் அதே எதிர்பார்ப்போடு தான் ஒரு ஆணை இன்னைக்கும் தேடுறா. மார்க்கப்பற்றோட, மார்க்கத்துடைய தெளிவோட, மார்க்க குணத்தோட, தொழுகையோட, நோன்போட, இந்த நிலைப்பாட்டோட தான் ஒரு ஆண் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணும் தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா ஆணிடத்துல தான் இருக்கு. ஆண் பெண்ணை எந்த அளவு மார்க்கப்பற்றோட எதிர்பார்க்கிறானோ அதே அளவு தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை மார்க்கப்பற்றோட எதிர்பார்ப்பா. அப்படிதானே? சரியா தவறாது? சரியான விஷயம் தானே அது. ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, என் கணவன் தொழுகையாளியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுடைய தவறா?
அதே தானே ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். கணவன் ஹிஜாபுங்கிறது ஆடை, ஹிஜாபுள்ள ஒரு பெண்ணை தேடணும்னு சொல்லி ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இப்போ கணவன் தன்னல்லாத ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாத நிலைப்பாட்டில் தான் இருக்கணும்னு தானே ஒரு பெண் எதிர்பார்ப்பா. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, திருமணம் முடிச்ச முதல் நாள்ல இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில சுக்குநூறா உடையும் போது இதை இந்த ரெண்டு பேரும் எப்படி கையாளுறதுங்கிற தெரியாம இன்னைக்கு பல தலாக்குகள் ஏற்படுது. உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு தலாக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பெண் ரொம்ப மார்க்கப்பட்டு உள்ள பெண், மதரசாக்களேயே படிச்சு தெளிவான தேர்வான பெண். அந்த குடும்பம் பெண் பார்க்குது, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தனிப்பட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே தொடர்பு கிடையாது. அந்த குடும்ப பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்குது அந்த தன்னுடைய மகனுக்காக. அந்த மணமகன் மார்க்கத்தில் அவ்வளவு ஈடுபாடு உள்ளவன் இல்லை. ஆனால் மார்க்கத்தில் அப்பதான் கொஞ்சமா தெளிவடைஞ்சு கொண்டே வந்து கொண்டிருக்கான். காலையில ஃபஜ்ருடைய தொழுகை, கணவன் எழுந்திருக்கல. அந்த பெண் எப்படி மார்க்கத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண் அல்லது எந்த ஒரு முஸ்லிம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழவில்லை, அவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக். முதல் நாள் பார்க்குறாங்க தொழலை, ரெண்டாவது நாள் பார்க்குறாங்க தொழலை, மூணாவது நாள் பார்க்குறாங்க தொழலை. உடனடியாக தலாக்குக்காக வந்துட்டாங்க. ஏன்? நான் ஒரு முனாஃபிக்கோட வாழ முடியாதுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல தான் பக்குவமும் நிதானமும் தேவைப்படும். நமக்கு கிடைச்ச நேர்வழி, அதே நேர்வழி புதிதாக வந்த கணவனுக்கும் கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறது பிழை. அதே மாதிரி தான் ஒரு கணவன் ஒரு பெண்ணிடத்தில், ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண் நம்ம மார்க்கமாக பின்பற்றக்கூடிய சில விஷயங்களில் புரிந்து கொள்றதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் காலமாகும். இந்த புரிந்துணர்வு மார்க்க அடிப்படையில் திருமணத்திற்கு முன்னாடியும் சரி திருமணம் ஆனதற்கும் பிறகும் சரி வழிகாட்டப்படணும். அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது மார்க்க அறிஞர்கள் மூலமாகவோ வழிகாட்டப்பட்டு மார்க்க தெளிவோட இந்த திருமணம் நடந்திருந்தால், இந்த உறவு உள்ள வந்திருந்தால் பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. அப்படி ஏற்படும் போது ஹிக்மத்தை, இரக்கத்தை, ரஹ்மத்தை கையாண்டு அந்த இருவரும் தன்னுடைய உறவை எப்படி மேம்படுத்தணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அது சரியா நடக்கும். பேச்சுவார்த்தைகளே இல்லாம ஃபத்துவாக்கள்லையும் தீர்ப்புகள்லையும் அந்த குடும்ப உறவு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். குறிப்பா பெண்கள் மார்க்க கல்வி இன்னைக்கு அதிகமா கற்றுக்கொள்றாங்க. பெண்களுடைய இயற்கை குணம் உடனடியா ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிருவாங்க. குறைவா இல்லை, அல்லாஹ்வுடைய இயற்கையான படைப்பே அவங்களுடைய விஷயத்தில் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, அவங்களுடைய படைப்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, ஒரு முஃமினான ஆணும் ஒரு முஃமினான பெண்ணும் வெறுத்து கொள்ள வேண்டாம். ஒன்று அந்த பெண்ணிடத்தில் விருப்பமாக இல்லை என்றால் இன்னொன்றை கொண்டு அந்த ஆண் பொருந்தி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படைகளோடு புரிந்துணர்வோடு அந்த உறவு அமைக்கப்படணும். குறிப்பா என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பெண் மார்க்க கல்வியை கையாளும் போது, மார்க்க கல்வியை எடுத்து செயல்படும் போது, அதுவும் குடும்ப வாழ்வில் மார்க்க கல்வியை செயல்படுத்தும் போது பெரிய ஹிக்மத்தை கையாளணும், ஒரு பெரிய இரக்க குணத்தை கையாளணும். அதை சட்டமா மார்க்க தீர்ப்பா உடைக்காம கண்ணியமான முறையில் தன்னுடைய கணவனோ அல்லது குடும்பத்தார்களோ, அது கணவனுடைய தாயோ கணவனுடைய தந்தையோ கணவனுடைய உறவுகளோ மார்க்கத்திலிருந்து விலகி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த உறவுகளை புறக்கணிக்காம விளக்காம அவங்களை எப்படி மார்க்கத்துடைய அருளோட மார்க்கத்துடைய இரக்கத்தோடு அவங்களை இணைத்து மார்க்கத்தை அவங்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அவங்க ஹிஜாப் பண்ணி இல்லை, நான் பேச மாட்டேன் உங்க தாயோட, உங்க குடும்பத்தில் யாருமே ஹிஜாப் பண்ணிய மாட்டேங்கிறாங்க, அவங்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், இப்படி பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குல்ல குடும்ப வாழ்வுகள்ல. அந்த அடிப்படையில் சொல்லும்போது மார்க்க கல்வியை ஆணும் மார்க்க கல்வியை ஒரு பெண்ணும் சரியான முறையில் புரிந்துணர்வோட செயல்படுத்துவதற்கு தயாராகணும் குடும்ப உறவுகளில். அங்கிருந்தால் பிரச்சனைகள் துவங்கும். அந்த இடத்துல ஹிக்மத் கையாளப்பட்டால் அந்த உறவு சரியாகும். முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, அது இன்பமான விஷயம் சரி, நம்மளை எச்சரிக்கக்கூடிய விஷயமும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த மாதிரி தௌஹீதை பற்றி
அல்லாவை வணங்குதலை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே வருகிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம், தௌஹீதுக்கு பிறகு, அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவை நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான காரியம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். இது இன்பமான செய்தி தானே. இதுல இன்னொரு எச்சரிக்கையான செய்தியும் இருக்கு. அப்படியே மாற்றமா சொல்லுங்க, ஷிர்கிற்கு பிறகு, அல்லாவை வணங்காதலுக்கு பிறகு, அல்லது அல்லாவுக்கு இணையாக ஒரு உறவை ஏற்படுத்தி அவனை வணங்குதலுக்கு பிறகு மிக மோசமான ஒரு காரியம், மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் உண்டென்றால் பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல். சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்வதுடைய முதல் அம்சம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தௌஹீத். அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக இந்த உலக வாழ்வில் ஒரு முஃமினாக, மறுமையில் ஒரு முஃமினாக, கபருடைய வாழ்வில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக, மறுமையில் மஹ்ஷரில் நல்லவர்களோடு எழுப்பப்படுவதற்குரிய அம்சமாக, விசாரணை எளிதாவதற்குரிய அம்சமாக அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது நிர்பந்திக்கின்ற காரியம் தௌஹீத். தௌஹீதுக்கு பிறகு அல்லாவை ஒருவன் நெருங்குவதற்குரிய காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களில் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய காரியம், என் மூலமாக படைக்கப்பட்டு என்னுடைய சக்தியால் உன்னை வெளியாக்கிய உன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள். அதே அப்படியே மாற்றமா மறுபடியும் சொல்றேன். இந்த உலக வாழ்வில் இழிவான வாழ்வை வாழ்வதற்கு, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது இழிவான நிலையில் பிரிவதற்கு, கபருடைய வாழ்வில் தோல்வியுடைய காரியத்தை செய்வதற்கு மிக அம்சமான ஒரு காரியம், நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மறுமையும் வீணாவதற்கு ஒரு மிக மிக மோசமான காரியம் ஷிர்க். அந்த ஷிர்க்கிற்கு பிறகு இத்துணை வாழ்வையும் தரைமட்டமாக ஒரு செயலாக்கும் என்றால், இந்த உலக வாழ்விலிருந்து என் உயிர் பிரியும் போது என் பெற்றோர்களுடைய பொருத்தம் என் மீது இல்லை என்றால், அவ்வளவுதான். இதை பெருசா எப்படி விளக்குறதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழருடைய சபை, இமாம் புகாரி தானே அதமுல் முஃப்ரதுல பதிவு செய்யறாங்க, ஒரு பெண் லா அலம் அமலன் அக்ரபு இலல்லாஹ் மின் பிர்ரில் வாலிதா. புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அதமுல் முஃப்ரதுல பதிவு செய்யறாங்க இந்த நிகழ்வை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில ஒரு மனிதர் வர்றாரு. அவர் சொல்றாரு, இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன். ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்காக பெண் பேசினேன் விருப்பத்தோட. ஆனால் அந்த பெண் என் அல்லாத ஒருத்தனை விரும்பி திருமணம் செய்வதற்காக வேறொருத்தரை பெண் பேசி மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கொலை செஞ்சிட்டேன். ஃபஹல்லி மின் தௌபா, தண்டனை இருக்கு அவருக்கு. ஆனா இவர் கேட்கிறது, எனக்கு தௌபா இருக்கா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உன்னிடத்துல உன் தாய் உயிரோடு இருக்கிறாளான்னு சொல்லி. அவர் சொன்னாங்க, இல்லை, இப்போ நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள். நபித்தோழர்கள் கேட்டாங்க, தோழர் அவர்களே, ஏன் அந்த ஆணிடத்துல அவர் அந்த செஞ்ச பாவத்துக்காக தாய் உயிரோடு இருக்காளான்னு கேட்டீங்கன்னு. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த மாணவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை ஏந்திய நிலையில், லா அலம் அமலன் அக்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, எனக்கு ஒரு செயலை தெரியாது அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. சுப்ஹானல்லாஹ், இதை விட என்ன வார்த்தை சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நம்ம தாய் தந்தை உயிரோடு இருந்தால், இந்த செய்திகளில் ஏதாவது நம்முடைய வாழ்வில் இருந்தால், அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க இடத்துல அவங்க மரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. இந்த உலகத்தில் இதைவிட ஒரு நல்ல காரியம்
பாவமான காரியம் இருக்க முடியாது. பணிவிடை செய்வதும் மாறு செய்வதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது. தாய் தந்தை தான் மிக முக்கியமான அம்சம் உறவுகளில். மனைவியை விட அல்லது கணவனை விட ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக, ஒரு ஆணுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவு தாய் தந்தை. அந்த பணிவிடையை விட்டுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய மனைவியிடத்திலையும், எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய குழந்தைகளிடத்திலையும், இந்த ஊர் மக்களிடத்திலையும், அல்லது உலகத்திடத்திலையும், அல்லது வேறு எந்த ஒரு அமலை நீங்கள் சுமந்திருந்தாலும், இந்த ஒரு அமலில் முழுமையாக இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? எப்படி உருவாகும்? நம்ம சாலிஹா இருந்தால் தான் சாலிஹான பிள்ளை உருவாகும். நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணா வைக்கலாம், உருவாகாது. சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் உருவாகுமா? நம்ம தொழுகையாளியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளையும் தொழுகையாளியாக இருக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய, துவா செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தால் தான் பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம மனோ இச்சைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னைக்கு எதிர்மறையாக எல்லாமே இருக்குது. பிள்ளை குர்ஆனை ஓதணும், ஆனால் ஆப்பாக்கு குல்ஹுவல்லா அஹத் அந்த 3 சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது. பிள்ளை தொழுகணும் 5 வக்தும், ஆனால் வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க. பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும், ஆனால் வாப்பா அம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க. இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும், ஆனால் மார்க்கத்தோடு வளராது, அல்லாஹ் நாடாத வரைக்கும். எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு, மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்தி கொண்டு வளரும் என்றால், இயற்கையாகவே வளரும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே. இல்லை நம்ம சொல்றதுக்காக செய்யலாம், நம்ம சொல்றதுக்காக மதரசா போகலாம், சொல்றதுக்காக தொழலாம், சொல்றதுக்காக குர்ஆனை மனனம் செய்யலாம், சொல்றதுக்காக ஸ்கூல்ல போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம். ஆனால் அது வாழ்வா மாறுமா அப்படின்னா, வாழ்வா மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால் காரணம் நம்ம தான் இருப்போம். நம்மை பார்க்காத, நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில், நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலிஹ் என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையா உருவாக முடியாது. அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னா இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம், மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்தான். நம்மளை சீர்படுத்தி கொள்ளணும். இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தருக்காகத்தான் அமல் செய்கிறோம், யாரும் மற்றவங்களுக்காக அமல் செய்கிறது இல்லை. ஒரு கணவனுக்காகத்தான் அமல் செய்கிறான், அப்படிதான். கணவனுடைய பொறுப்பை அவன் சரியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கணவன் சரியான கணவனா இருக்கிறான். மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லை அங்க. ஒரு மனைவி தன்னுடைய செயல்பாட்டில் சரியாக இருந்து நல்ல மனைவியாக ஆகி அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவி அமல் செய்கிறாள். அந்த பிள்ளையும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சு சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒரு தந்தை என்பதால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம், ஆனால் மறுமையில் லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாத்து விட முடியாது. தந்தை என்பதால், உன் நபி தந்தை என்ற காரணத்தால், முஹம்மது ரசூல் என்ற காரணத்தால், யா அல்லாஹ் என்னுடைய வாப்பா முஹம்மது ரசூல் எனக்கு சொர்க்கத்தை கொடுலாம் போய் அல்லாட்ட நீ கேட்ற முடியாது ஃபாத்திமா. நீ செய்யக்கூடிய அமல் உன்னை பாதுகாக்கும். இப்ப கணவன் செய்யக்கூடிய அமல் கணவனை பாதுகாக்கும், தந்தையை பாதுகாக்கும். மனைவி செய்யக்கூடிய அமல் மனைவியை பாதுகாக்கும். பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனா இதுடைய தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹாவான பெண்ணாக மாற்றும், கணவனை சாலிஹான கணவனாக மாற்றும், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையாக மாற்றும். இது எல்லாமே ஒரு தொடர்பு. இந்த மூன்று துருவங்களாக இருந்து மார்க்க தொடர்பில், அல்லாஹுடைய தொடர்பில், குர்ஆனுடைய தொடர்பில், சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில், குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால், இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும்
குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும், அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் காசு பணம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமாக லட்சக்கணக்காக இருக்கலாம். நெருக்கடியான வாழ்வில் தான் அந்த குடும்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய உறவை விட்டு தூரமாகி இருக்கும் வரை. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம்.